Leben wie in einer anderen Zeit. அப்படின்னா என்னது? அந்த காலத்துல வாழ்ந்த வாழ்க்கைன்ற மாதிரி. எஸ். ஸோ டைம் டிராவல் பத்தி கேட்டிருப்பீங்கல்ல. எஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ லேபன் வி டாமல்ஸ் live living the life like back. ஸோ இது படிங்க, யார் படிக்கிறீங்கன்னு படிங்க. Unser Leben ist heute viel einfacher. Weniger haben wir früher. A man born half in Schwarz. ஓகே, மீனிங் சொல்றீங்களா யாராச்சும், இல்லை நீங்களே சொல்றீங்களா? படிச்சீங்களா? ஜீவிதா வெளியே இருக்கீங்களா? ஃபெமினா படிச்சீங்களா? ஓகே, மீனிங் சொல்றீங்களா? ஆ ம் 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 ஓகே. ம் 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 ரைட் வேகன்னா தூரம், பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்க்கு ரொம்ப தூரமா இருக்கு. ம்
ஸோ அப்போ எப்படி போகணும்? ஜூஃபூஸ் கேஎன் இந்த இடத்துல வந்து வாக்கிங் போகணும். ஜூஃபூஸ் கேஎன். ஆ ஆ ம் 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 கைனா ஆட்டோ. ஸோ கார் இல்ல, 2 ஹார்ஸ் வச்சிருக்காங்க காருக்கு பதிலா. ம் 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 ஆ ஓகே. சூப்பர், வெரி குட். ஸோ காயும் நல்லா படிச்சாங்க. கம்மினா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வெரி குட். இப்படியே பண்ணி கீப் இட் அப். மார்க் வைட்டர் ஸோ வித் ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் இஸ் தி மஞ்ச வாட்டர். நெக்ஸ்ட் நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியாமல் இருக்கா, லேசன்சி வைட்டர் இன்னும் ஃபர்தராக படிங்க. ஆஃப்டர் கெனன்சிடி வாட்டர் ஊபர் தென் டெக்ஸ்ட் ரெசல்யூஷன். கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு புரியும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதுக்கும் செகண்ட் டைம் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா? புரியாதது செகண்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதுவும் சேம் டெக்ஸ்ட் தான். வெல்ஷே இன்ஃபர்மேஷன் ஃபேலன். ஸோ இந்த மாதிரி நடுவில் எல்லாம் அங்கே இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து என்ன வரணுன்றதை நீங்கள் போடணும். ஜூஃபூஸ் கெயன். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து என்னது, இந்த இடத்துல வந்து ஜூஃபூஸ் கெயன், மன்முஸ் ஜூஃபூஸ் கெயன். அதுக்கப்புறமா ஃபொசெக்ஸ் யாரன் aber wir eine Anzeige. அங்கே வந்து அன்சைக்கு வரும். மேலே வந்து ப்ரோட். ஸோ இந்த இடத்துல ப்ரோட். ஸோ இந்த இடத்துல சூப்பர் மார்க்ட். இது ஹைஸும் ஓன் இன்டர்நெட். ஸோ வி finden Sie das Leben von Family Ketterer. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த லைஃப்? கெஃபெல்ட் ஈனன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். மேலே படிச்சிங்க இல்லைங்களா, அந்த காலத்தில் வாழ்கிற மாதிரி. So ich finde das interessant, aber das gefällt mir nicht. So இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, இருந்தாலுமே அந்த காலத்தில் வாழ்கிற மாதிரி வாழ முடியாது இல்லைங்களா? இன் ரியாலிட்டி das kann ich nicht machen. ஸோ ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளால இருக்க முடியாது மோஸ்ட்லி. யாரெல்லாம் ஃபோன் இல்லாமல் இருக்கிறீங்க இப்போ? ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியும்னு.
நம்ம என்ன சின்ன ஒர்க்குக்கா இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபோன் யூஸ் பண்றோம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லா ஃபோனே யூஸ் பண்ணாம இருப்பீங்களா யாராச்சும்? ஃபோன் யூஸ் பண்ண மாட்டீங்களா? பரவாயில்லையே. எப்போ யூஸ் பண்ண மாட்டீங்க? சரி, இப்போ நீங்க வீட்ல இருக்கிறீங்க. அன்னைக்கு அந்த நாள் ஃபுல்லா வேற எந்த வேலையும் இல்ல, டிவி இல்ல, எதுவுமே இல்ல. அப்போ பரவாயில்லையா? சரி சரி, ஓகே. ஒரு நாள் 2 நாள்னா ஓகே. காயு நீங்க எதுவும் சொல்ல? ஓகே ஓகே. அது ஃபோன் பார்த்து பார்த்து பழகிடுச்சு இல்லைங்களா, அதனால கஷ்டம் தான். நீங்க சொல்ற மாதிரி தூக்கம் வந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், தூங்கிடலாம். அப்படியா? அப்பனா ஓகே. ஓ, ஓகே ஓகே. ம். ஸோ நெக்ஸ்ட் பழமொழி. நிறைய கேட்டிருப்பீங்கல்ல, ப்ரோவர்ப்ஸ். என்ன மாதிரி பழமொழி கேட்டிருப்பீங்க? அந்த ப்ராவர்ப்ஸ் எது கேட்டிருப்பீங்க? இது டைம் இஸ் கோல்ட். அந்த அந்த மாதிரி தான் இதுவும், ஸ்ப்ரிஷ் வாட்டர்னா ப்ராவர்ப்ஸ். ஸோ என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். மார்கன் ஸ்டோன் ஹேட் கோல்ட் இன் முண்ட். அந்த ஏர்லி பேர்ட் கேஷ் த வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்னிங் ஹவர்ஸில் சீக்கிரமாக எழுந்திரிச்சோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய திங்ஸ் பண்ணலாம், ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சா அப்படின்னு. ஜைட் இஸ் கெல்ட், டைம் இஸ் கோல்டு. அதுக்கப்புறம் டிசைட் ஹைல்ட் ஆல உண்டன், டைம் ஹீல்ஸ் ஆல் wound. ஸோ goods ding will while happen, good things will take time. Time comes, advice comes. Calm, Zeit, calm, Rat. எதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க? ம், ஓகே. ஸோ இது என்ன பிக்சருக்கு மேட்ச் ஆகுது? இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து மார்கன் ஸ்டோன் ஹேட் கோல்ட் இன் முண்ட், அது வந்து எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுது? டியா? ஆக்சுவலி மார்கன் ஸ்டோன்னா என்ன? ஏர்லி ஹவர்ஸ், ஏர்லி மார்னிங். நல்லா பாருங்க, ஏர்லி மார்னிங்னா நிறைய பிக்சர் இருக்கு. எஃப் எஃப் எஃப். ஸோ எஃப், ஓகே. Zeit is Geld. ஆமா, டி தான். டி Zeit heilt alle Wunden. அப்புறம் gut ding will weile haben. Good thing will weile haben. இது வந்து குட் திங்ஸ் வந்து நிறைய டைம் எடுத்துக்கோல்ல. ஓகே, காம் Zeit காம் ட்ராட். சி சே.
பி படிக்கவே இல்லையா நம்ம? வாஸ் து heute ganz besorgen das Verschiebe nicht auf morgen. So what you can do today, don't postpone it to tomorrow. இன்னைக்கு பண்ண வேண்டிய வேலை இன்னைக்கு பண்ணி முடிச்சிடணும். இதுதான் ஏ. ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் இது என்ன பழமொழி இருக்கு, இந்த ப்ராபப்ஸ் ஆபே சைடு இருக்குல்ல, பிக்சர் மேட்ச் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ப்ராபப் மேட்ச் பண்ணும். மன் சால் டிங்கே am besten sofort erledigen. ஆஹா. இது என்னன்னா மன் சால் டிங் am besten sofort erledigen. One should do the things bestly. என்ன உடனே பண்றது, பெஸ்டா இருக்கணும்னா அந்த திங்ஸ் உடனே பண்ணும், கம்ப்ளீட் பண்ணும். எந்த ப்ராவர்பு? இன்னைக்கு பண்ணுன்றதை இன்னைக்கே பண்ணிடணும். பி பேபி வாஸ் do I yes. Am Morgen kann man besonders gut arbeiten und viel schaffen. மார்கன் அப்படின்னாலே என்ன வந்துடும் நீங்க பார்க்கலாங்க. எஸ். அடுத்தது ஒன் viel Zeit vergangen ist, vergisst man auch Enttäuschungen. Time heals all wound. கரெக்ட். ஸோ வென் நிறைய டைம் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிசப்பாயிண்ட் எல்லாம் மறந்துடுவோம் இல்லைங்களா? அதுதான் மன் sollte seine Zeit effektiv nutzen. Yes, yeah. Wenn etwas gut werden soll, braucht man Zeit. Man findet die Lösung für ein Problem, wenn man wartet. Super. Okay. Welche Sprichwörter Zeit பின்னம்? ஸோ அந்த அதர் லாங்குவேஜில் வந்து டைம்க்கு ரிலேட்டடான என்ன ப்ராவப்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற ஏதாவது இருக்கா ப்ராவப்ஸ் இந்த மாதிரி டைம்க்கு ரிலேட்டட்? டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன், அது ஒன்று இருக்கா? ஸோ நம்ம டைமை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் a stitch in time saves 9. கொஞ்சமாக அந்த தையல் பிரிஞ்சிருந்தா உடனே தைச்சிட்டா என்ன ஆகும்? ஸோ பெருசாக ஆகாமல் அது இதுவாகும். ஸோ a stitch in time saves 9. better late than never. இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? lost time is never found again. Okay.
அவன் இன்னொரு ரோம் வாசன்ட் பில்ட் இன் எ டே, ஒரு நாளில் வந்து ரோம் கட்டப்படலன்னு அப்படின்னா கிரேட் திங்ஸ் வில் டேக் டைம் டு அச்சீவ். இப்போ நீங்கள் எதுவும் அச்சீவ் பண்ணணும்னா டைம் தேவைப்படும் இல்லைங்களா? உடனே டிசைட் பண்ணிடக்கூடாது, இதோட நம்மளுக்கு தெரியல இது எப்படி முடியும்னு சொல்லிட்டு. இட் வில் டேக் டைம். ஸோ நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக வீடியோ. ஸோ அது நீங்கள் அலாங்கோ ஆப்பில் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த லெசனில் படித்தா இந்த பேஜ் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ரிவைஸ் பண்ணணுன்னா இந்த பேஜ் ரிவைஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம வந்து இப்போ லாஸ்ட் லெசனுக்கு வந்துட்டோம். A2ல வந்து லாஸ்ட் லெசன். ஃபெமினா, உங்களுக்கு B1 புக்ஸ் ஸ்டாக் இன்னும் வரல, வந்ததும் அனுப்பிவிட்டுறேன். ஓகே. Gute Unterhaltung, ஸோ குட் என்டர்டெயின்மெண்ட். இது படிக்கலாம், படிங்க. பாபிலோன் பெர்லின். 1929. ம் 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 ஓகே. இது மீனிங் படிக்கலல்ல? ஓகே. பாபிலோன் பெர்லின். ஸோ இது வந்து சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ் வந்து பெர்லின்னு 1929 எப்படி இருந்துச்சோ அதை பற்றி காமிக்கிறாங்க. அது என்ன டைம்னா எவ்ரிதிங் எல்லாமே சேஞ்ச் ஆகிற டைம், ஒரு வைல்டு டைம்னு சொல்கிறாங்க. பாலிட்டிக்ஸு, சொசைட்டி, கல்ச்சர், அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகுது. வயலன்ஸ் வந்து நிறைய வயலன்ஸு, க்ரைம் எல்லாம் ரொம்ப ஹை பீக்கில் போயிட்டுருக்க டைம் அது. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சிட்டிக்கு வந்து இது ஒரு பேக்ட்ராப். ஸோ ஃபார் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஜெர்மன் சீரீஸ். இது வந்து இந்த சீரீஸ் வந்து ரொம்ப டாய்ரஸ்ட் டாய்ச்சே சீரி, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஜெர்மன் சீரி வித் கிரேட் ஆக்டர்ஸு அண்ட் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸு அண்ட் சூட்டபிள் மியூசிக். நெக்ஸ்ட். ஐன்தௌசண்ட் சொல்லக்கூடாது, இது இயர் இல்லை, அதனால 5000 சொல்லக்கூடாது. 1740 bis 1840, 1774 அந்த மாதிரி, 1840 அந்த மாதிரி சொல்லணும். ஓகே. இது என்னன்னா குன்ஸ்ட்ஹாலன்னா என்னது? குன்ஸ்ட்ஹாலே தெரியலையா? ஆர்ட் கேலரி, மியூசியம். எதுமா? ஆமாம் ஆமாம், A1ல பார்த்தோம், கரெக்ட். ஸோ தி ஹம்பூர்கர் குன்ஸ்ட்ஹாலே, இது வந்து ஆர்ட் கேலரி வந்து இட் இஸ் த பிக்கெஸ்ட் ஆர்ட் மியூசியம் இன் நார்த் ஜெர்மனி அண்ட் இட் ஷோஸ் பெயிண்டிங்ஸ் வந்து
ஆர்ட் யார் ஹண்ட்ரட்னா எயித் சென்ச்சுரிஸ்ல இருக்கிற பெயிண்டிங்ஸ்ல இருந்தெல்லாம் காமிக்கும், டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. பை ஐனன் பெசூக் ஒரு விசிட் போனோம்னா 700 ஒர்க்ஸ் பெயிண்டிங்ஸ் பார்க்கலாம் நம்ம அங்கே. ஸோ மோஸ்ட் ஃபேமஸ் பெயிண்டர்ஸ் காஸ்பர் டாவிட் ஃப்ரைட்ரிஷ் அவங்களது. அது 1774லேருந்து 1880 வரைக்கும் அந்த பீரியட்ல இருக்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் தி வாண்டரர் அபவுட் சி ஆஃப் ஃபாக் அந்த டைட்டில். ஸோ எவ்ரி இயர் வந்து ஆல்மோஸ்ட் 4 lakhs விசிட்டர்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் விசிட்டர்ஸ் வந்து எவ்ரி இயர் வருவாங்க அங்கே. நெக்ஸ்ட் ஜீவிதா படிக்கிறீங்களா? ம் ம் ஸ்பீலன். மைஸ் அபோனியர்ட். ம் சிங்க்ரோன்ஸ் ப்ரெஷர். சிங்க்ரோன்ஸ் ப்ரெஷர். ஸோ Erfolgreich mitspielen, successful with the play. ஸோ எரிக் ரேஞ்ச் வந்து he is known as a Gronk அப்படின்ற பேரில் வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பிகாஸ் he is famous for his லெட்ஸ் ப்ளே வீடியோஸ். அந்த வீடியோஸ்க்கு இவர் வந்து அது மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். இன்ஸ்பெசாண்டர ஜும்ஸ்பீல். அதை விட எஸ்பெஷலி இன்னொரு கேமு மைண்ட் கிராஃப்ட். Damit er sorger for zwei Jahre lang der meist abonnierte YouTube-Kanal Deutschlands. So most subscribed YouTube channel German அவரது தான். Gronk had mehrere web video prize given. நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. Today he is working as a voice actor. Synchronous pressure voice actor. Next படிங்க. படிங்க, யாராச்சும் படிங்க, பரவாயில்ல. Arsene 100. Neunundsechzig. Ah, 172 Tage. ஸோ இது வந்து கேசல், அரண்மனை. லைக் இட்ஸ் கிங், ஒரு கிங் மாதிரியே தான் ஒரு அரண்மனை.
ஸோ über den bayerischen König Ludwig II gibt es viele Geschichten. ஸோ இவர் கிங் லூட்விக்ஸ் ஒய் பற்றி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அவர் என்ன வந்து அவர் ரியாலிட்டியில் இல்லை, இது வந்து ஒரு ட்ரீம்ஸில் தான் இருந்தார். அப்புறம் ஸ்லாஷ் நாய்ஸ்வன்ஸ்டைன். ஸோ அதோட பேர் கூட ஸ்லாஸ் நாய்ஸ்வன்ஸ்டைன் அப்படி. அது ஒரு கேசல், அது ஒரு அரண்மனை தான். ஃபார் ஃபீலர் தஸ் பெக்கான்டெஸ்ட் கெபார்டு இன் டைஸ்லாண்டு. ஸோ நிறைய ரொம்ப ஃபேமஸான பில்டிங் இன் ஜெர்மனி. இவர் கர்னிக் லூட்விக்ஸ் ஒய் வந்து அவங்க அரண்மனை இருந்தார். அது வந்து எப்போ பில்ட் பண்ணாருன்னா 1869 நியர் த ரிவர் அங்கே பில்ட் பண்ணியிருக்காரு. அவர் வாழ்ந்ததே வந்து ஃபார் 172 டேஸ் மட்டும்தான் அப்படின்னு கெல்லப்ட் அப்படின்றாங்க. ஸோ டுடே அந்த கேசலில் விசிட் பண்ணுறதுக்கு 1.5 மில்லியன் டூரிஸ்டன்ஸ் வந்து அந்த ஃபேரி டெய்ல் கேசலை பார்க்கறதுக்காக வராங்க. தி unendliche Geschichte. Zwanzig. 1929 1929 bis 1995. So the Roman die unendliche Geschichte von Michael Ende. ஸோ அது வந்து நெவர் எண்டிங் ஸ்டோரி, அது அந்த புக்கு நேமு. எழுதுனது வந்து மைக்கேல் எண்டர். அவர் வந்து 1929 to 1995 இட் வாஸ் த நம்பர் 1 பெஸ்ட் செல்லர் லிஸ்ட்டில் நம்பர் 1 ஃபார் த லாங்கெஸ்ட் டைம் வரைக்கும் இருந்துச்சு. அது வந்து எத்தனை லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா 40 லாங்குவேஜஸில். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஃபேமஸ். தெர் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபில்ம் வெர்ஃபில்முங் அப்படின்னா ஃபில்ம் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. இதுவே ஃபில்மாக ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவுக்கு அந்தர் பியூஷ் அதர் புக்ஸ் பை மைக்கேல் எண்டர் அது எல்லாமே கூட பாப்புலர் ஜெர்மன் சில்ட்ரன் புக்ஸில் பாப்புலராக இருக்கு. ஓகே, இப்போ வந்து பிக்சர்ஸ்க்கும் இப்போ நம்ம படித்த டெக்ஸ்ட்டுக்கும் மேட்ச் பண்ணும். ஓகே, பிக்சர் ஏ வந்து எந்த டெக்ஸ்ட்டுக்கு? ஃபோர்த்து. பி சி ஆமாம், பேபிலோன் பெர்லின். டி and E yes. Okay. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் unendliche Geschichte, wie viele Sprachen gibt es in Roman? Die unendliche Geschichte. ஸோ எத்தனை லாங்குவேஜஸில் அது இருக்குது அந்த புக் அப்படின்ற மாதிரி. ஸோ
நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு டெக்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் ஆச்சும் ஃபார்ம் பண்ணி அனுப்பி ட்ரை பண்ணுங்க சரிங்களா? அனுப்புனீங்கன்னா அதை வச்சு நாளைக்கு பேசலாம். இல்ல நீங்க நாளைக்கு ரெடியா வந்துட்டீங்கன்னா அதை பத்தி பேசலாம். கொஸ்டின் வித் ஆன்சர் சரிங்களா? ஓகேவா? ம். இன்னும் ஒருத்தர் தான் ஓகே சொல்றாங்க. சரி. கோரல் சிடி நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ ஃபெமினா கேட்டதுக்கு காயு சொல்லணும், காயு கேட்டதுக்கு ஜீவிதா சொல்லணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் சரிங்களா? ம். ஸோ கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ். ஜீவிதா கேட்கறதுக்கு ஃபெமினா ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டால் இன்னொருத்தர் ஆன்சர் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் 3 பேரும் பேசிக்கிட்டு என்ன கொஷின் என்ன ஆன்சர்ஸ் பேசிட்டு வந்தால் கூட நோ ப்ராப்ளம். Next, Horen CD Gesprache, worüber sprechen die Leute? Was sagen sie? Notieren und vergleichen sie. ஸோ இவங்க வந்து கான்வர்சேஷனை கேட்டுட்டு அபவுட் வாட் எதை பற்றி பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அது நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, எதை பற்றி பேசினாங்க? ஸோ ஃபஸ்ட்டு வேணா அவங்க எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லாஷ் நாய் ஸ்பன்ஸ்டைன் இன்ட்ரசாண்ட ஃபோரும் ஸோ ஃபோர். இது எதுக்கு ரிலேட்டடாக பேசியிருக்காங்க? வீடியோ ஸ்பீலன். ஓகே. இந்த எந்த புக்கு? Die unendliche Geschichte. Und sie hat auch Filme sehen. அவங்க ஃபிலிம் கூட பார்த்துருக்காங்க அதுக்கு. Die Geschichte hat sie gut gefallen. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு, ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து மியூசியம் பற்றி பேசியிருக்காங்க. Kunsthalle.
ஸோ இது வந்து பாபிலோன் பர்லின் பத்தி பேசியிருக்கோம். So was gefällt Ihnen besonders gut? Erzählen Sie in kurz etwas über eine Serie, ein Buch, ein Spiel, ein Gebäude. ஸோ உங்களுக்கு வந்து எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ படிச்சதுல கேட்கலவங்க, உங்களுக்கு பிடிச்சது எதாவது வந்து சீரீஸா இல்லை புக்கா கேமா இல்லை எதாவது பில்டிங்கா? ஸோ அதை பற்றி பேசணுன்னா ஒன் எப்போதுலேருந்து இருக்கு அந்த பில்டிங்ன்றது, எங்கே இருக்கு, வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி அபவுட் வி ஹவ் வரும். ஸோ இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த புக்கை பற்றியோ இல்லை சீரி பற்றியோ உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்துடும். So ich war letztes Jahr in Wien und da habe ich Schloss Schönbrunn besucht. ஸோ ஷான்ப்ரூன் என்ற கேசல் அரண்மனை போயிருக்காங்க. ஸோ அதை பற்றி எப்போ போனாங்க, எங்கே அப்படின்னு, எது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஏதோ புக்கோ சீரியல் இல்லை கேம் பில்டிங் பற்றியோ நீங்கள் எழுதலாம். சரிங்களா? ஸோ மற்றது வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். இந்த 12th லெசன் இதில் இருக்கிற எல்லாமே ஒகேபுலரி நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். Cheers.